அப்புறம் வெறும் 30 நொடிதான், கண் மூடி திறப்பதற்குள் என்று சொல்வார்களே, அது போன்று ஒரு 30 நொடியில் ஒட்டுமொத்தமாக அங்கு இருக்கக்கூடிய சூழலையே தலைகீழாக புரட்டி போட்டு அடியோடு மாற்றி அங்க இருக்கக்கூடிய பகுதி முழுவதையும் சூறையாடி சென்றிருக்கிறது ஒரு மிகப்பெரிய காட்டாற்று வெள்ளம். வெறும் 30 வினாடிகள் தான், கண் மூடி திறப்பதற்குள் என்று சொல்வது போல இந்த நிகழ்வு என்பது அமைந்திருக்கின்றது. அதனுடைய காட்சிகள் ஒவ்வொன்றாக வெளியாக இருக்குது. ஆங்காங்கே அந்த பேரழிவு ஏற்பட்ட பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் பதிவான காட்சியாக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய பகுதியில் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்ந்த மக்கள் எடுத்த வீடியோவாக இருக்கட்டும், பெரிய பெரிய கட்டிடங்களுக்கு மேல் நின்று எடுத்த வீடியோவாக இருக்கட்டும், இது போன்ற வீடியோக்கெல்லாம் ஒவ்வொன்றாக தற்போது வெளியாகி வருகின்றது. அந்த கோர காட்சிகள், அது ஏற்படுத்திய இயற்கை சீற்றம், அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்பது இன்னும் கணிக்க முடியாத அளவில் தான் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். நேபாள அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் 30 வினாடிகளில் காணாமல் போன கிராமங்கள், பாலங்கள், மக்கள் என்று சொல்லலாம். அது ஒவ்வொரு காட்சியும் பார்க்கும்போது குறிப்பிட்டு கடைசியாக நாம் பார்த்த ஒரு காட்சி கூட ஒரு ஹாலிவுட் படங்களில் வரக்கூடிய காட்சியை போன்று ஒரு கட்டிடம், அந்த கட்டிடத்துக்கு உள்ளேயும் வெளியே மக்கள் நடமாடுகிறார்கள். திடீரென்று ஒரு சத்தம் கேட்கிறது. அதனால அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடிக்க தொடங்கும் போது அவர்கள் ஓடிவிடலாம் என்று நினைக்கும் போதே அவர்களை வாரி சுருட்டி கொண்டு சென்றிருக்கிறது அந்த காட்டாற்று வெள்ளம். அந்த பகுதி முழுவதையும் சம பகுதியாக மாற்றி ஒரு காட்டாற்று வெள்ளம் மிகப்பெரிய கோர தாண்டவத்தை ஏற்படுத்தி அனைவரையும் வாரி சுருட்டி கொண்டு சென்றது நிகழ்வெல்லாம் எந்த அளவுக்கு அங்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அந்த காட்சிகளை பார்க்கும் போதே நம்மால் உணர முடிகிறது. குறிப்பிட்ட அங்கிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களாக வரக்கூடிய செய்திகளை அடிப்படையாக பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பேரழிவு என்றுதான் கூறுகிறார்கள். இந்த நேபாளத்தில் இன்று ஏற்பட்ட அந்த இயற்கை சீற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய பெரிய சீற்றம் என்றுதான், பெரிய பேரழிவு என்றுதான் அதை குறிப்பிடுகிறார்கள். அது இன்னும் நாம் துல்லியமாக அதை சொல்ல வேண்டும் என்றால் அதை அங்கு எப்படி எந்த அளவுக்கான பாதிப்பு இருக்கின்றது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மிக துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால், சென்னையில் பெருவெள்ளம் ஏற்பட்டது என்பதை யாராலும் மறுக்க முடியாத ஒன்று. அப்போது 1 லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்ட போது சென்னையின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி அது மிகப்பெரிய ஒரு பேரழிவை என்பது ஏற்படுத்தியது. அப்போது 1 லட்சம் கன அடி நீர் திறக்கப்பட்ட போது அந்த அளவுக்கு ஏற்கனவே பெய்த மழை அதோடு சேர்ந்து 1 லட்சம் கன அடி திறக்கப்பட்ட போது இரண்டும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆனால் இன்று நேபாளத்தில் ஏற்பட்ட அந்த இயற்கை பேரழிவு என்பது சென்னையில் ஏற்பட்ட அந்த பெருவெள்ளத்தை போன்று 3 மடங்கு, அதாவது 1 லட்சம் கன அடி தண்ணீருக்கு ஒட்டுமொத்தமாக சென்னையின் பல பகுதியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. அதுபோன்று 3 மடங்கு 3,75,000 கன அடி தண்ணீர் மிக போர்ஸாக மிக வேகமாக பாய்ந்தோடி இருக்கிறது என்றால் நாமே நினைத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று. சென்னையில் ஏற்பட்ட பாதிப்பு போன்று 3 மடங்கு அதி தீவிரத்தன்மையோடு மிக மின்னல் வேகத்தில் பாய்ந்த தண்ணீர் காட்டாற்று வெள்ளம் அங்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு என்று சொல்லணும். ஒரு வினாடிக்கு 3,75,000 கன அடி தண்ணீர் மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்தால் எப்படி இருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து பார்த்தாலே அந்த நேபாளத்தில் எந்த அளவுக்கான பாதிப்பு இருக்கும் என்பதை நம்மால் உணர முடியும். அந்த அளவுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த கௌஷிகோட் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆறு என்பது அங்கு 47 தடுப்புகள் இருக்கின்றது. 57 தடுப்புகள் 57 தடுப்புகளையும் உடைத்து கொண்டு அந்த தண்ணீர் என்பது வெளியாகி இருக்கிறது. அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒரு தடுப்பால் கூட, ஒரு அணையால் கூட அது கட்டுப்படுத்தாமல் அனைத்து தடுப்புகளையும் உடைத்து கொண்டு தண்ணீர் மிக வேகமாக வந்த காரணத்தால் தான் இந்த அளவுக்கான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நேபாள அரசும் இந்த அளவுக்கான பாதிப்புக்கான காரணம் என்ன என்பதை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து விட்டார்கள். இந்திய அரசு, நம்முடைய மத்திய அரசு பொறுத்தவரையில் C-130 ஜெட் விமானம், ராணுவ விமானம் மூலமாக உதவிகளை அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அங்கு நிலைமையை தற்போது தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். அங்கு தற்போது அசாதாரண ஒரு சூழல் காணப்படுகிறது. ஒரு நிலையான ஒரு சூழலை அங்கு முதலில் ஏற்படுத்த வேண்டும். அதற்கு பிறகுதான் அங்கு மக்களுக்கான உதவிகளை ஒவ்வொரு கட்டங்களாக செய்ய முடியும். இடத்தன் கௌதம் என்று செய்ய முடியாது. முதலில் அங்கு இருக்கக்கூடிய அசாதாரண சூழல் அதை நிலையான ஒரு நிலையை கொண்டு வந்து அதை உறுதிப்படுத்திய பிறகு இந்திய ராணுவ விமானங்கள் மூலமாக C-130 என்ற விமானம் மூலமாக அங்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை உணவாக இருக்கட்டும், அதே போன்று மருந்து பொருட்கள் என அனைத்தும் கொண்டு செல்ல இந்திய ராணுவ விமானம் தயாராக களத்தில் இருக்கின்றது, அனுமதிக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இது ஏற்படுத்தியிருக்கிறது. நேபாள அரசை பொறுத்தவரையிலும் அவர்கள் தெரிவித்த அதற்கான காரணங்களும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கின்றது. அதாவது
நேபாளத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது. கோட்டாரி என்ற பகுதியில் தான் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு 4.4 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது. அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு அதனால் அந்த பனிப்பாறைகள் எல்லாம் உடைந்து ஏற்கனவே பெய்த மழை அதோடு சேர்ந்து நிலநடுக்கம், அதனால் ஏற்பட்ட பனிப்பாறையில் உடைப்பு, அதிலிருந்து உருகிய தண்ணீர் என ஒன்றாக சேர்ந்துதான் இந்த அளவுக்கான மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாக நேபாள அரசே அதிகாரப்பூர்வமாக அதை அறிவித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நிலைமை என்பது மிக மோசமாக அது பதிவாகி இருக்கின்றது. ஏற்கனவே இந்த பகுதியில் நேபாளத்தில் நிலநடுக்கம், வெள்ளம், இயற்கை சீற்றம் என எது ஏற்பட்டாலும் அது அண்டை மாநிலமாக, அதாவது எல்லையோர பகுதியாக இருக்கக்கூடிய இந்தியாவை சேர்ந்த பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உண்டாக்கும். 2017ஆம் ஆண்டு கூட 2017ஆம் ஆண்டில் ஏற்பட்ட அந்த நேபாளத்தில் வெள்ளம் ஏற்பட்ட போது கூட பீகாரில் கிட்டத்தட்ட 1 கோடி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தியது. அதே போன்று ஏற்கனவே இந்த உத்தரகாண்டில் கூட 2013ஆம் ஆண்டில் உத்தரகாண்டில் ஏற்பட்ட பெருவெள்ளம் கூட, இந்த கேதார்நாத் அந்த பெருவெள்ளம் கூட மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கியது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நேபாளத்தில் ஏற்பட்ட இந்த இயற்கை பேரழிவு அது பீகாருக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த மழைப்பொழிவு நேபாளத்தில் கடந்த 20ஆம் தேதி முதலே ஒரு சீரான மழைப்பொழிவு என்பது பதிவாகி வந்திருக்கிறது. மழைப்பொழிவு பதிவாகி ஏற்கனவே சீரான வேகத்தில், அந்த சீரான அளவில் மழைப்பொழிவு ஏற்கனவே இருந்து வந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று காலை ஏற்பட்ட நிலநடுக்கம், அதனால் ஏற்பட்ட அந்த பனிப்பாறைகள் உடைந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய மழை நீர், அந்த வெள்ளம், ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது, நிலநடுக்கம், அந்த பனிப்பாறை உருகியது, இதெல்லாம் அனைத்தும் சேர்ந்துதான் இந்த ஆக்ரோஷமாக வினாடிக்கு 3,75,000 கனஅடி தண்ணீர் என ஆக்ரோஷமாக மின்னல் வேகத்தில் மிக அழுத்தத்தோடு சீறி பாய்ந்து வந்து ஒட்டுமொத்தத்தையும் சூறையாடி சென்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். 40 கிராமங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 40 கிராமங்கள், இந்த 40 கிராமங்களில் வசித்த 400க்கும் மேற்பட்ட மக்கள், அவர்கள் நிலை என்ன என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது.